ஆசான் அருட்தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். அழியாறு அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை இணைய வழி வகுப்புகள், இணைய வழி கூட்டுத்தவங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள் தவமையங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவர்கள் தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஓர் வற்றாத நன்னெறி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின்முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனிமனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணை வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். நம் அருட்தந்தை அவர்களின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி yoga.edu.in என்ற இணையதளத்துக்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து இப்பொழுது நமக்கு சிந்தனை விருந்து அளிப்பதற்காக பேராசிரியர் அருள்நிதி ஷர்மிளா தனசேகரன் அம்மா அவர்கள் இணைந்துள்ளார்கள். இன்முகமும் எளிமையும் என்ற தலைப்பில் அம்மா அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதாம்மா? நல்லா நல்லா கேக்குதுமா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்து தருவாராக. அற்புதமாக பஞ்சேந்திர தவத்தை நடத்திய பேராசிரியர் அருள்நிதி லில்லி கோபால் அம்மா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி லில்லி கோபால் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீழாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து மெய்யன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இன்றைய சிந்தனையை துவக்குகிறோம். இன்முகமும் எளிமையும் அப்படிங்கிற பொருள்ல நம்ம இப்ப சிந்திக்கிறோம். முதல்ல இன்முகம் பத்தி பார்க்கலாம். இன்முகம் அப்படின்னா முகத்துல தோன்றும் புன்னகை இல்லைங்க, அது மனசுல ஏற்படும் ஒரு பரிசுத்தமான ஒளிக்கதிர் அப்படிங்கிறாங்க மகரிஷி. அப்போ இன்முகம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்முகம் அப்படிங்கிறது ஒரு நிலை. இப்போ ஒருத்தர் மனதுக்குள்ள அமைதி, அன்பு, சகிப்புத்தன்மை, அறிவு, தர்மம் இவை எல்லாமே நிறைவா இருக்கணும். அப்போ அதெல்லாம் நிறைவா இருந்தாதான் அந்த முகம் இன்முகமா இருக்கும். அப்ப இந்த இன்முகத்தோடு இருக்கிறவங்களோட முகத்துல ஒரு ஒளி பிறக்கும்னு சொல்லுவாங்க.
அப்ப இந்த நிலைதான் அமைதியோட வெளிப்பாடு. மனதுல தூய்மை, முகத்துல இனிமை தரும். அதாவது நம்ம மனசுக்குள்ள இப்ப கோபம், பொறாமை, பயம் இந்த மாதிரியான நஞ்ச நெறைய வச்சிருந்தோம்னா, முகத்துல பொலிவு எப்பவுமே இருக்காதுங்க. ஆனா, உள்ள உள்ளத்துல அமைதி இருந்ததுன்னா, அந்த முகமே ஆனந்த முகமாயிடும். இப்போ நம்ம கடுப்பா இருக்கிறோம்னு வைங்களேன், யார் மேலயாவது கோவமா இருக்கிறோம்னா, அந்த நேரத்துல நம்ம முகத்த கண்ணாடியில பார்த்தோம்னா, நமக்கே நம்ம முகம் பிடிக்காது. ஆனா சந்தோஷமா இருக்கும்போது ரொம்ப அழகா, இனிமையா இருப்போம். அத நம்ம பார்க்கறதுக்கும், அந்த முகத்த பார்க்கறதுக்கும் ரொம்ப ஆசைப்படுவோம். நம்ம ஃபோன்ல கூட டிபியா வச்சுக்குவோம். இப்போ அந்த இன்முகம் அப்படிங்கிறது பெறணும். இந்த இன்முகத்த பெறணும் அப்படின்னா, நம்ம துறவி போல எந்த ஆசையும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கணுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதுக்கு சுவாமிஜி என்ன சொல்றாங்க? ஆசைய விட வேண்டாம். விருப்பத்தை ஒழித்துவிட முயல வேண்டாம். வெறுப்பை ஒழித்தால் அதுவே மேன்மை தரும்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மகிட்ட இருக்கிற வெறுப்ப மட்டும் ஒழிச்சிட்டாலே, நம்ம முகம் இன்முகமா மாறிடும். நம்மள சுத்தி இந்த உலகத்துல கணக்கில்லாம 1000 1000 இன்பங்கள் இருக்குங்க. அதத்தான் பாரதியார் சொன்னாரு. "எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா இந்த அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்ப இன்முகம்னா பொதுவா மனவளக்கலை வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? சிரிச்ச முகம் அப்படின்னு. ஆனா சிரித்த முகம் அப்படின்னா சத்தம் போட்டு சிரிக்கிறது இல்ல. எப்பொழுதும் மனசுல ஒரு அமைதி, ஒரு நிறை மனம், ஒரு மன நிறைவுன்னு சொல்லலாம். அப்போ அந்த அமைதியும், உள்ளத்துல ஒரு நிறைவும் இருக்கிறவங்களால தான் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க முடியும். அப்ப சத்தம் போட்டு சிரிக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க முகத்த பார்த்தாலே ஒரு சாந்தம், ஒரு தெய்வீகம் இதெல்லாமே தெரியும். இப்போ உள்ளத்துல இருக்கிற எண்ணங்கள பிரதிபலிக்கிற கண்ணாடி தாங்க நம்ம முகம். அதுதான் அன்னைக்கு பெரியவங்க சொன்னாங்க, "அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னாங்க." இப்ப இன்முகத்தோடும், எளிமையோடும் இருக்கிறவங்க தான் ஞானிகள். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவங்க வாழ்க்கையில நெறைய சம்பவங்கள உதாரணமா நம்ம எடுத்து சொல்லலாம். இளம் வயதுல சுவாமிஜி வறுமை பிடியில இருந்தாங்க. அப்புறம் கஷ்டப்பட்டு உழைச்சு கொஞ்சம் கொஞ்சமா கல்வியையும், ஞானத்தையும் பெருக்குனாங்க. பொருளாதாரத்திலயும் தன்னை உயர்த்திக்கிட்டாங்க. அப்போ அவங்க அந்த மாரி உயர்த்தி கொண்டு இருக்கிறபோது, பொருளாதாரத்துல உயர்வான நிலைக்கு சென்று கொண்டு இருக்கும்போது, அவருடைய இளமை காலத்துல ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு முறை செருப்பு அறுந்து போச்சு. அத தைக்கிறதுக்காக போறாங்க. அந்த தொழிலாளியோட வயிறு ஒட்டி இருந்தது. அவர் எதுவுமே சாப்பிடாம வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ "என்னப்பா என்னாச்சுன்னு?" கேட்கும்போது, "நேத்து கூட காசு இல்ல சாமி, நான் சாப்பிடலன்னு" சொன்னாராம். இப்ப நான் மட்டும் எதுக்கு 3 வேளை உணவு சாப்பிடணும்னு சொல்லி, அன்னைக்கு அவர் 1 வேளை உணவை துறந்து 2 வேளை மட்டும் எளிய உணவ மேற்கொண்டாங்க மகிழ்ச்சி. இப்ப அந்த சூழ்நிலைய அந்த காலத்துல சமாளிக்கிறதுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உடல பழக்கப்படுத்திட்டாங்க. இப்ப இளமை காலத்துல இரவு வேளை உணவ துறக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லங்க. ஏன்னா, வளர்ச்சி வேகம் இருக்கும்போது, அப்போ உணவு தேவைப்படும். ஆனா, அவரு ஞானத்தின் உச்சத்துல இருந்ததுனால, அவருக்கு அது சாத்தியமா இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உழைத்து பொருளாதாரத்துல நல்ல நிலைமைக்கு வந்தாங்க. மாதம் 1,20,000 பணம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றத்துல வந்தாங்க. 50 வயதுக்கு மேல தன்னை உலக சமுதாயத்துக்கு அர்ப்பணித்து விட வேண்டும் என்ற எண்ணமும் சிறு வயதிலிருந்தே இருந்தது மகரிஷிக்கு. அப்ப அந்த எண்ணம் இருந்ததுனால, அவருக்கு ஒரு காலகட்டத்துல அந்த எண்ணம் செயல்படக்கூடிய நேரம் வரும்போது, வியாபாரத்துல கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி ஏற்பட்டது. வியாபாரம் நலிவடைஞ்சது. மற்ற தொழிலதிபர்கள்லாம் மில்ல இழுத்து மூடினா கூட மகரிஷி அண்ணா, தொழிலாளர்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 1000 தறிகளையும் ஓட்டுனாங்க. 2000 குடும்பங்கள வாழ வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் குறைந்த அளவுக்கு லாபம் வைத்து கொஞ்சம் கொஞ்சமா வியாபாரம் நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல வியாபாரம் ரொம்பவே வீழ்ச்சி அடைந்த உடனே கடன் சுமை அதிகமாயிருச்சு. அப்போ சொத்துக்கள விற்க வேண்டிய சூழ்நிலை வந்தபோது கவர்மெண்ட்ல இருந்து ஜப்தி பண்ண வந்துட்டாங்க. அப்போ மகரிஷி எந்த சலனத்துக்கும் ஆட்படல. அப்ப கூட யாரும் கேட்காமயே தன்னோட கை கடிகாரத்த எடுத்து கழட்டி குடுத்தாங்களாம். அந்த ஜப்தி பண்ண வந்தவர் கூட கண்ல அப்படியே கண்ணீர் வந்துருச்சாம் அவருக்கு கூட. அப்போ இதெல்லாம் கழட்ட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாராம். அப்போ எந்த சூழ்நிலையிலும் அவர் அந்த கவலைப்பட்டதே கிடையாது. எல்லா சூழ்நிலையிலும் சமநிலை உணர்வோட இருந்தாங்க. அதன் பிறகு புட்டு சுட்டு விற்று கொண்டிருந்தாங்க. அந்த பொருளாதார நெருக்கடிய சமாளிக்க.
இப்போ மகரிஷியை தேடி ஒரு பெண்மணி வராங்க. அவரோட பழைய வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அவர காணல. இப்ப என்ன பண்ணாங்க, அக்கம் பக்கத்துல விசாரிச்சுட்டு அவரு புட்டு சுட்டு விக்கிற இடத்துக்கு வராங்க. "சுவாமிஜி, எங்க அந்த வீடு, கார் எல்லாம் என்னாச்சு?" அப்படின்னு கேட்டாங்களாம். இப்ப மகரிஷி சொன்னாங்களாம், "எல்லாம் இருக்குதும்மா. அது அது இடத்துல பத்திரமா இருக்குது" அப்படின்னாங்களாம். அப்போ அந்த பெண்மணிக்கு கண்ணீர் வந்துருச்சாம். வேற ஒரு ஆளா இருந்தா இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்கொலை தான் பண்ணியிருப்பாங்க. ஆனா நீங்க இவ்வளவு தூரம் இந்த துன்பத்த சாதாரணமா எடுத்துக்கிட்டு, எப்படி மகரிஷி சமாளிக்கிறீங்க? அப்படின்னு சொன்னதுக்கு மகரிஷி சொன்னாங்களாம், "வந்தது தான் போகுமே அல்லாது வருமுன் இருந்த ஒன்று போவதுண்டோ" அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப எந்த அளவுக்கு அவர் ஒரு எளிமையான வாழ்க்கைய குழந்தை பருவத்தில இருந்தே கடைபிடிச்சு வந்ததுனால, வாழ்க்கையோட ஒவ்வொரு சோதனை காலகட்டத்திலும் வேதனைப்படாம அந்த சோதனைய சாதனையாக்கி வந்தாங்க. இப்ப இதெல்லாம் கேள்விப்படும்போது நமக்கெல்லாம் இது ஒரு படிப்பினை தான். குருவோட வாழ்க்கை சரித்திரத்த நம்ம படிக்கும் பொழுதும் சரி, அது யார் சொல்லும் மூலமா கேட்டாலும் சரி, சிந்திக்கும் பொழுதும் நமக்கு அது ஒரு மிகப்பெரிய பாடமாக, ஒரு வழிகாட்டியாக இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ வியாபாரம் ஆரம்பத்துல செழிப்பா வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ மகரிஷி அ உதயமானது ஒரு கவி அவங்களுக்கு. அது அவங்களே சொல்றாங்க. "என் ஜனனம், என் மரணம் 2யும் நான் அறியேன். எனினும் அவ்விரு நிகழ்ச்சி உள்ளத்தில் கொண்டு பொன்முதலாய் பொருளனைத்தும் ஈட்டுகின்றேன். அவற்றை புவி வாழ்வின் இயல்பொக்க பொது நலமே கருதி நன்மையெனும் வழிகளிலே வைத்துச் செலவாக்கி, அனைத்தையுமே அழிப்பேன். இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம். வீடோ ஏக வெளி என எண்ணி யான் துறவு பூண்டேன்னு சொல்றாங்க மகரிஷி. இப்போ அந்த இன்முகத்தோடும், எளிமையோடும் எப்பவும் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னும் நம்ம பல நிகழ்ச்சிகள உதாரணமா எடுத்துக்கிடலாம். இப்ப ஞானிகளுக்குன்னு பார்த்தா, எப்பவுமே இன்முகமும், எளிமையும் தான் அவங்களோட மூலதனமா இருந்தது. இப்ப சாதாரண மனுஷங்க பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில, இன்ப துன்ப உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு தான் இருப்பாங்க. ஆனா ஞானிக எப்பொழுதும் அமைதியோடும், அந்த பேரின்பத்தோடும் தான் இருப்பாங்க. தானும் வாழ்ந்து இந்த சமுதாயத்தையும் வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலையில இருப்பாங்க. இப்ப இன்பத்துக்குன்னு ரொம்ப மெனக்கெட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்ல. இப்போ நம்ம சிரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மசில்ஸுக்கு அசைவு குடுத்தா போதும். ஆனா வெறுப்புணர்ச்சி வந்துருச்சுன்னா, உடம்புல இருக்கிற 72,000 நாடி நரம்புகளும் சுருங்கிரும்னு சொல்றாங்க. சுருங்குனது விரியறதுக்கு பல காலம் எடுத்துக்கொள்ளுமாம். அப்ப அவங்கவங்க மனசுல எந்த அளவுக்கு அந்த வெறுப்ப வச்சிருக்காங்களோ, அந்த அளவுக்கு அந்த சுருக்கம், இறுக்கம் இதெல்லாம் அதிகமாகும். அப்ப ஜீவகாந்த இழப்பு ஏற்படும். அதனால இன்முகத்தோடு இருக்கிறது தான் நல்லது. இப்ப குழந்தைங்க பாருங்க, எப்பொழுதும் இன்முகத்தோட இருப்பாங்க. அவங்களுக்கு பேதமே இருக்காது. சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க. அப்போ அவங்க இவங்க நல்லவங்க, கெட்டவங்க அப்படின்னு இனம் பிரிச்சு பார்க்கக்கூடிய அந்த தன்மை குழந்தைங்களுக்கு கிடையாது. இப்ப ஞானிகளும், குழந்தைகளும் சமநிலை உணர்வோட இருப்பாங்க. எப்பொழுதும் எதிர்பார்ப்பு இல்லாம, ஒரு நிபந்தனையற்ற அன்போடு இருப்பாங்க. நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டிஷன் போட்டுக்கிட்டு தான் அன்பையே காட்டுவாங்க. ஆனா குழந்தைகளும், ஞானிகளும் எப்பவுமே அந்த எல்லை கட்டிய மனநிலையில இருக்காம, அந்த விரிந்த மனதோடு, அந்த இறைத்தன்மையோடு இருக்கிறதுனால தான், அவங்களால இன்முகத்தோட இருக்க முடியுதுங்க. மகிழ்ச்சி சொல்றாங்க, "விருப்பத்தை ஒழித்துவிட முயல வேண்டாம். வெறுப்பை ஒழித்தாலே அதுவே மேன்மை நல்கும். விருப்பமே ஜீவனது இயக்கச் சான்று. வெறுப்பு அறிவின் குறை விளக்கும் ஆடி. விருப்பம் முறையோடு அளவாய்க் கொள்ளும். விருப்பம் அளந்தே விரும்பி வெறுப்பு ஒழிப்பீரே" அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எளிமைக்கு நெறைய சின்ன வயசுல இருந்து மகரிஷி வாழ்க்கையிலேயே உதாரணம் சொல்லலாம். குழந்தை பருவத்துல அவரு ஆங்கிலம், கணக்கெல்லாம் கத்துக்கலாம்னு நெனைச்சாங்க. 3ஆம் வகுப்போடு படிப்ப ஏழ்மை காரணமாக நிறுத்திட்டாங்க. ஆனா, பகலெல்லாம் வேலை செய்துட்டு, அப்பாவுக்கு உதவியா தறி நெசவு செஞ்சுட்டு, மாலை நேரத்துல, ஒரு இரவு நேரத்துல போயி, ஒரு டியூஷன் எடுத்துக்கிட்டாங்களாம். மேக்ஸும், அ இங்கிலீஷும். அப்ப காலை உணவ கூட தியாகம் செஞ்சு தான் தன்னோட கல்விக்கு பணம் சேர்த்திருக்காங்க. அப்புறம் பற்றாக்குறைக்கு அப்பா கிட்ட வாங்கி, கல்விக்கான கட்டணத் தொகைய இளமை காலத்துல குடுத்து தான் ஸ்கூல்லயே அந்த காலத்துல சேர்ந்திருக்காங்க, மகரிஷி. அப்போ மகரிஷிக்கு ஒரு காலகட்டத்துல நெறைய மருத்துவ ஞானத்த பத்தி தெரிஞ்சுக்கொள்ளலாம்னு ஆசை இருந்தது. அதுக்கு தகுந்த மாரி வைத்திய பூபதி கிருஷ்ணராவ்ங்கிற ஒரு ஞானியோட இணைப்பு கிடைச்சது. அப்போ நெறைய புத்தகங்கள் படிக்கிறாங்க. நெறைய தன்னோட பொருளாதாரத்த மேம்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ மகரிஷிக்கு நெறைய மருத்துவ ஞானத்த
ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு குருமார்கள் மூலமா அந்த இறைநிலை போதிச்சதுன்னு சொல்லலாம். ஒரு சமயம் அஷ்டாங்க ஹிருதயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க மகரிஷி. அப்ப அந்த புத்தகம் வாங்கக்கூடிய பணம் போதுமான அளவு அவர்கிட்ட இல்ல. எப்படியாவது அத வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்ச பணத்த வச்சுக்கிட்டு அந்த ஆசிரியர தேடி போறாங்க மகரிஷி. அவர பார்த்துட்டாரு. சாஷ்டாங்கமா அந்த ம். அந்த மருத்துவ புத்தகம் எழுதின அந்த ஐயா கால்ல விழுந்து வணங்கி, "ஐயா என்கிட்ட இவ்வளவுதாங்க ஐயா பணம் இருக்கு. இத வச்சுக்கிட்டு நீங்க நீங்க எழுதின அந்த புத்தகத்த எனக்கு அன்பளிப்பா தர முடியுமான்னு?" கேட்கறாங்க. அந்த ஆசிரியரும் அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு மகரிஷிய அரவணைச்சுக்கிட்டு, "வேண்டாம்ப்பா, நீ இந்த புத்தகத்தை இலவசமா பெற்றுக்கொள். என்னோட அன்பளிப்பு" அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. அப்போ மகரிஷியோட எளிமைக்கு இன்னும் எத்தனையோ சான்றுகள் சொல்லலாம். இப்போ சமுதாயத்துல மக்கள் பயனடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கம் இருந்ததுனால தான், மகரிஷி தன்னை வந்து எந்த சூழ்நிலையிலும் இன்முகத்தோடும், எளிமையோடும் வச்சுக்கொண்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு முறை பார்த்தீங்கன்னா, மகரிஷி கூடுவாஞ்சேரிக்கு அங்கிருந்து வெளியூருக்கு பிரயாணம் பண்ணலான்னு பஸ் பக்கம் அந்த ஜன்னல் ஓரம் நின்னுகிட்டு இருந்திருக்காங்க. திடீரென அவரோட தோள்பட்டையில சிவப்பு மழை பொழிஞ்சுதாம். என்னன்னு இப்படி திரும்பி பார்க்கறாங்க. ஜன்னல்ல ஒரு பெண்மணி மகரிஷி கீழ நிக்கிறது தெரியாம, வெத்தலை போட்டுட்டு தெரியாம துப்பிட்டாங்களாம். மகரிஷி இப்படி நிமிர்ந்து பார்த்தோனே அந்த பெண்மணியும் பார்த்துட்டாங்களாம். உடனே இறங்கி வந்து, "ஐயா உங்க மேலங்கிய கழட்டி குடுங்க. நான் சுத்தம் பண்ணி தர்றேன்னு" சொன்னாங்களாம். அப்போ மகரிஷி கொஞ்சம் கூட அந்த இடத்துல வெறுப்புணர்ச்சிக்கு ஆட்படாம, "பரவாயில்லையம்மா" அப்படின்றாங்க. "இல்லங்கய்யா, எச்சில் பட்டு விட்டதே குடுங்க" அப்படின்னு கேட்கறாங்க. அந்த தூய்மையான ஒரு உள்ளம். உள்ளத்த பார்த்தோனே அந்த அம்மா பதறி போய் கேட்கறாங்க. அப்போ மகரிஷி சொல்றாங்க, "இந்த உடம்பே ஒரு பெண்ணின் எச்சில் தானம்மா" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட உடனே பஸ் ஸ்டாண்டுன்னு கூட பார்க்காம, அந்த பெண்மணி மகரிஷி பாதத்த தொட்டு சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறாங்க. அப்போ இதே இடத்துல வேற ஒரு ஆள் இருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க? அவர் மகான் என்பதனால அவருக்கு இன்பம் இருந்தது. வெறுப்புணர்ச்சி இல்ல. அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையும் மகரிஷி எப்படி கையாண்டிருக்கிறாங்க பாருங்க. வேற யாருன்னா, அந்த இடத்துல ஒரு பெரிய சீன கிரியேட் பண்ணி, அந்த சூழ்நிலைய வெறுப்புணர்ச்சியோட இருந்திருப்பாங்க. மகரிஷியா இருக்க போயி, அந்த சூழ்நிலைய ஒரு இனிமையான சூழ்நிலையா மாத்திக்கிட்டாங்க. இப்போ இந்த ஒரு மெடிக்கல் டெர்ம் சொல்றாங்க. என்னன்னா, ஆ சிரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபியூ மசில்ஸ் தான் வேலை செய்யுது. அது அந்த மசில்ஸோட பேர் கூட பாருங்க, ஜைகோமேட்டிகஸ் மேஜர்ன்னு சொல்லுவாங்களாம். அப்போ ஒரு அந்த மேல் உதடு, கீழ் உதடு இது மட்டும் தான் அந்த அந்த மவுத் மசில் இது மட்டும் தான் செய்யுது. ஆனா வெறுப்பு வந்தானா, தலை உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய அத்தன நாடி நரம்புகளும் எவ்வளவு தூரம் இறுக்கமாகி, அது விரிய முடியாம, கோவங்கிற உணர்ச்சிக்கு ஆட்பட்டு இருக்குது பாருங்க. அப்ப சிரிக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? நம்ம இன்முகத்தோட இருக்கிறது ரொம்ப எளிமையான விஷயம் தான். அப்ப இந்த இன்முகத்த எங்கேயும் தேடி பெற வேண்டிய அவசியம் இல்ல. நம்மகிட்ட இயல்பா இருக்கிறது தான். நம்மகிட்ட சுற்றிலும் கோடி கோடி இன்பங்கள் கொள்ளை இயற்கை வந்து கொட்டி கொடுக்குது. இயற்கையோட பேராற்றல் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னுமே அந்த நேச்சுரல் ரிதம்னு சொல்லுவாங்க. இப்ப இயற்கை இனிமையோடு எப்பொழுதும் நம்மள அரவணைச்சுக்கிட்டு தான் இருக்கு. அத புரியாம தான் ஒவ்வொருத்தரும் அத ரசிக்க முடியாம, ஒரு எல்லை கட்டிய நிலையில வெறுப்புணர்ச்சியோட இருக்கிறாங்க. ஒரு காலத்துல மகரிஷி வந்து இந்த வெறுப்புணர்ச்சிய பத்தி சிந்திச்சுட்டு இருக்கும்போது, அப்போ தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல அப்படி கடந்து போய்க்கிட்டு இருக்காங்க. இருட்டு நேரம். என்னன்னு தெரியல. திடீர்னு வலிக்கிருது. பாக்குறாங்க. அங்க யாரோ மலம் கழிச்சிருக்கிறாங்க. அந்த இடத்த கால் வச்சுட்டாங்க மகரிஷி. அப்புறம் புல் தரையில கால அப்படியே தொடைக்கிறாங்க. அந்த செருப்ப தொடச்சுட்டு, அப்படியே யோசிக்கிறாங்க மகரிஷி. ஏன் இந்த வெறுப்புணர்ச்சி வந்தது அப்படின்ட்டு. அப்பதான் அந்த காட்சி அகக்காட்சியாக உள்ளுணர்வு சொல்லுது. அந்த மலமே பேசுவது போன்ற ஒரு காட்சி அவருக்கு புலனாகுது. "அப்பா, நேற்று நறுமணமுள்ள மனம் மலம் மனமுள்ள மலமா சாரி நறுமணமுள்ள உணவாக இருந்தேன். உன்னைப் போல ஒரு மனிதனோட சேர்ந்தேன். நான் இந்த கதிக்கு ஆளாயிட்டேன். நான் இன்னும் 2, 3 நாள்ல தூய்மை அடைஞ்சிருவேன். ஆனா நீ தூய்மை அடைவது எப்போது?" அப்படின்னு அந்த மலமே பேசுவது போன்ற ஒரு அகக்காட்சி தெரிஞ்சதுன்னு குரு சொல்றாங்க. அப்போ உள்ளத்துல எப்பயுமே வந்து அந்த எண்ணங்கள ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு, சமநிலை உணர்வ வந்து மகிழ்ச்சி தக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டமும் புலனாகுது.
இப்போ மனதுல எப்பயும் ஒரு நிறைவு இருக்கணும். அப்ப அந்த நிறைவிலிருந்து வரக்கூடியதுதான் இன்முகம்னு பார்த்தோம். இப்போ மனிதனுக்கு உண்மையிலே வறுமை அப்படிங்கிறது கிடையாது. இப்ப பிறந்த மனுஷனுக்கு இயற்கையிலேயே கடைசி வரையிலே எல்லா வசதிகளும் அமைக்கப்பட்டு தான் இருக்கு. ஆனா மனுஷன் என்ன பண்றான்? அவங்க ஒருத்தர பார்த்து அவங்கள போல நம்ம இல்லையே, இவங்கள போல இல்லையேன்னு தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு துன்பப்படுறான். அப்ப அவனுக்கு தன்கிட்ட இருக்கிற சக்திய உணர்ந்து வளர்த்துக் கொள்ளும் திறமை பெற்றுக்கொள்ளாததும், அத செயல்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்காததுனால தான் சோர்வு, வறுமை எல்லாம் உண்டாகுதே தவிர வேற ஒண்ணும் இல்ல. இப்ப மனசுல களங்கம் உண்டாகுது. அப்போ தனக்கு தானே ஒரு எல்லை கட்டிக் கொண்டு, அதிலேயே மனச சிக்க வைத்துக் கொண்டு, இது வேணும், அது வேணும்னு எப்பொழுதும் நினைச்சுக்கிட்டே இருப்பதனால தான் எல்லாமே குறையா தெரியுது. அப்ப இந்த குறைய நிவர்த்தி செய்யணும். எந்த நேரத்திலும் மனசுல குறை எழாதவாறு இருக்கவும் என்ன செய்யணும் அப்படின்னா, இயற்கையானது அதாவது கணக்கில்லாம இன்பங்கள உள்ள அடக்கிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நல்லா நம்ம உணர்ந்து கொள்ளணும். அப்போ அந்த உணர்ந்து கொள்ளத்தக்க அளவுல சிந்தனையில உயர்வு வேணும். அப்ப தவம் செய்யணும். மனதை எப்பயும் அலைச்சூழல் 14க்கும் குறைவாக வச்சிருக்கணும். அப்ப அப்படியெல்லாம் வச்சிருக்கும்போது தான் உண்மை புரியும். உலகத்துல மிக உயர்ந்த பிறப்பு இந்த மனுஷ பிறப்பு தான். கிடைத்திற்கரிய பிறப்பு. அப்ப இந்த உடல் அமைப்பு அமைஞ்ச அந்த விதத்தை நம்ம உத்து பார்த்தோம்னா, இந்த உடலுக்குள்ளாக இயங்குகின்ற அந்த உயிர், அது எப்படி இருக்கு? ஜீவகாந்த அலையா இருக்குது. பிரபஞ்ச பொருட்களை எல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சக்தி படைச்சதாகவும், திறமை படைச்சதாகவும் இருக்குது. தன்னையும் உணருது. அப்ப அத்தகைய சக்தி எல்லா மனுஷங்கிட்டயும் இருக்குங்க. அப்ப இந்த மாரி ஆற்றல், சக்தி இருந்து கூட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருந்தும், குறையுள்ளவனாகவே இருக்கிறான். மனிதனுடைய அறிவானது பிரபஞ்சத்துக்கு ஆதி பொருளாக உள்ள அந்த தெய்வ நிலை, மெய்ப்பொருள் நிலைதான். அந்த மெய்ப்பொருளின் ஒரு பிரிவா தான் மனிதனோட அறிவு இருக்குது. அப்ப அது எல்லை கட்டி கொண்டிருப்பதனால, எனக்கு அது வேணும், இது வேணும், இன்னும் வேணும் அப்படின்னு மனுஷன் அலையறான். ஆனா அறிவானது என்ன பண்ணுது? அதனுடைய முழுமையை நோக்கி வேகமா தான் போய்க்கிட்டு இருக்கு. ஆனா சரியான பாதையில அத திருப்பி விடுறதுக்கு நாம இடம் கொடுக்காததுனால தான், அது எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் தங்கி நிலைச்சு நின்னு போகுது. இப்ப இதுதான் மேலும் இந்த உணர்வு தான் மேலும் அது வேணும், இது வேணுங்கிற நிலையில ஆசையா மாறுது. இப்ப இன்னும் வேகம் அதிகரிக்கும்போது அந்த ஆசை பேராசையா மாறுது. அப்படி ஆசையா மாறும் பேராசையா மாறும்போது, அதற்கு தடை உண்டாகும்போது, அந்த தடைய நீக்க முயற்சிக்கும்போது, உடம்புல உள்ள உணர்ச்சிகள் எல்லாம் ஒண்ணா செயல்படும்போது என்ன நடக்குது? கோவம் வருது. அப்ப இந்த கோவத்தோடு கூடிய ஆசை தான் கடும்பற்று. அப்ப இன்னும் எனக்கு வேணும் என்பதோடு மத்தவங்க பொருட்களையும் சேர்த்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு பேராசையும் கூடவே வருது. இப்ப இந்த ஆண், பெண் நட்புல இந்த உணர்வு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு கவர்ச்சி இருக்கும். பொதுவா ஆண், பெண் நட்புல இருக்கும். அதனால ஒரு மனோவேகம் உண்டாகும். ஒரு வெறி கூட உண்டாகும். அத முறையற்ற பால் கவர்ச்சின்னு சுவாமி சொல்றாங்க. அதுக்கு மேல உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம்னு 6 குணங்களாக மாறுவதற்கு அந்த விரிந்த அறிவு தடுக்கப்பட்டது தான் காரணம். இப்போ ஒவ்வொரு மனுஷனும் இயற்கைய உணர்ந்து கொள்ளணும். தன்னோட அமைப்ப உணர்ந்து கொள்ளணும். அதன் பிறகு தனக்கு என்ன வேணும்னு முடிவு செய்து அத செயல்படுத்தணும். இப்போ ஒரு குடும்பம் இருக்கு. அதுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க உறவுல எவ்வளவோ இனிமையா அனுபவிச்சுக்கிறாங்க. அதையே அவங்க அனுபவிச்சதையே நினைச்சு நினைச்சு நிறைவு பெற முடியும். ஆனாலும் ஏதோ ஒரு சின்ன காரணத்தினால குறைய கற்பிச்சுக்கிட்டு, அதையே மனசுல வச்சுக்கிட்டு, பெருசு பண்ணிக்கிட்டு, முன்னாடி கண்ட நூத்துக்கணக்கான இன்பங்களை எல்லாம் நினைச்சு பார்க்காம அலட்சியம் செஞ்சு விடுறாங்க. அப்ப இன்முகம் அங்க எப்படி உண்டாகும்? அப்ப இந்த குறைகளை எல்லாம் மனதுல வச்சுக்கொண்டே இருந்தா நிச்சயம் இன்முகம் அமையாது. ஆகையால குறைபாடுகள் ஏதாவது இருந்ததுன்னா, அத பெருசுபடுத்தாம அலட்சியம் செஞ்சுடணும். அப்ப இதுக்கு மேலாக நல்லது செய்யணும், நிறைவு பெறணும், எவ்வளவோ செயல்கள் இருக்குதுன்னு நினைச்சிட்டு, இத காலத்தால சரிப்படுத்திக் கொள்ளலாம்னு எண்ணி விட்டுடணும். அதுக்குதான் அங்கதான் இனிமை உண்டாகும். அப்ப வாழ்த்தி வாழ்த்தி தான் அந்த இனிமையான உணர்வை நம்ம மேம்படுத்திக் கொள்ள முடியும். இப்போ இது ஒரு உதாரணம் சொல்லலாம். மகிழ்ச்சி அந்த காலத்துல ஒரு அம்மாவை பார்த்திருக்காங்க. அந்த அம்மா எப்ப பார்த்தாலும் அவங்க ஹஸ்பண்ட பத்தி குறை சொல்லிட்டே இருந்தாங்களாம். அவங்க மனசு எப்பொழுதும் ஒரு மாதிரியா முகம் வேற சுருங்கி போய் தான் இருக்குமா. அப்போ ஒரு நாள் மகரிஷி அவங்க கிட்ட பேச்சு கொடுத்தாங்களாம். அம்மா எப்ப பார்த்தாலும் அவரையே குறை பேசிட்டு இருக்கீங்களே, இன்னைக்கு உங்க கணவர் செஞ்ச நன்மைகளை பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அப்படியே யோசிச்சுட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். மகரிஷியோட அந்த இணைப்பு கிடைக்கும்போது அவங்கள்கிட்ட ஒரு நேர்மறையான எண்ணங்கள் ஓட ஆரம்பிக்குது. அப்போ ஒண்ணொன்னா யோசிச்சு சொல்றாங்க.
மகரிஷி, நான் 7வது வரையும் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி படிச்சிருந்தேன். கல்யாணம் ஆன பிறகு என்ன சைக்கிள்ல உட்கார வச்சுட்டு ஸ்கூல்ல போய் விட்டு 10வது வரையும் என் ஹஸ்பண்ட் படிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் பிஏ படிச்சேன். அதுக்கு மேல எல்லாத்துக்கும் அவர் தான் வசதி செஞ்சு குடுத்தாரு. இதுவரைக்கும் கடைக்கு போய் சாமான்கள் வாங்க கூட எனக்கு தெரியாது. எல்லாமே அவரு தான் செஞ்சு வைப்பாரு. ரொம்ப நல்லவரு. இந்த வகையில பார்த்தா ஆயிரக்கணக்குல சொல்ல முடியும். அவ்வளவு நல்லவருன்னு சொன்னாங்களாம். சரிம்மா, இவ்வளவு நன்மைகள நினைச்சு கொள்ளும்போது உங்களுக்கு என்னம்மா குறை? அப்படின்னு மகரிஷி கேட்டாங்களாம். அப்ப சொல்றாங்களாம், எனக்கு வேண்டிய நேரத்துல, வேண்டிய சமயத்துல பாராட்டு சொல்லாம அலட்சியமா இருக்கிறாரு. அதுதான் குறை அப்படின்னாங்களாம். அத விட்டுடுங்கம்மா. இனிமே நீங்க அவரால அடைஞ்ச, இனி அடையக்கூடிய நல்லத மட்டும் நினைச்சுக்கிட்டு, நல்லதே பேசுறதுன்னு முடிவு பண்ணுங்கன்னு சொன்னாங்களாம் மகரிஷி. அப்புறம் மகரிஷி கிட்ட அந்த விளக்கத்த கேட்ட பிறகு அந்த அம்மா 1 வாரம் பிராக்டிஸ் பண்ணாங்களாம். அப்போ அதன் பயனால அவங்க முகத்துல ஒரு இன்முகம் உண்டாச்சு. முகமலர்ச்சி ஏற்பட்டுதாம். அப்ப இந்த அனுபவத்த அவங்க ஸ்கூல்ல இருக்கிற மத்த டீச்சர்ஸ் கிட்ட அந்த லஞ்ச் பிரேக்ல 46 டீச்சர்ஸ் அப்பப்ப பார்க்கும்போதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ இப்படி ஒருத்தர் மேல நம்ம குறை சொல்றத விட, அவங்க செஞ்ச செயல நினைச்சு, நிறைவு செஞ்சவங்களுக்கு பாராட்டும், நன்றியும் சொல்லும்போது தான் நம்ம மனசுல அமைதி வரும். முகத்துல புன்சிரிப்பு வரும். அப்ப எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய சொற்பொழிவே செஞ்சுட்டாங்களாம் அந்த அம்மா. அதுக்கு பிறகு பார்த்தா, அந்த ஸ்கூல்லயே ஒரு மாற்றம் ஏற்பட்டது விட்டதாம். இப்ப உண்மையிலேயே என்னோட ஹஸ்பண்ட் செஞ்ச நன்மையெல்லாம் நான் நினைச்சு பார்க்கிறபோது, எனக்கு மகிழ்ச்சியா தான் இருக்குது. பெருமையா தான் இருக்குதுன்னு மத்த டீச்சர்ஸும் சொல்லிக் கொண்டிருப்பதாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதுபோல ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே இருக்குதுன்னு தெரியும். நாமாக கற்பனையினாலே அது வேணும், இது வேணும்னு நினைக்கிறோம். பொதுவா மனுஷனுக்கு எது கிடைக்காதோ, அது மேல தான் எது தூரமா இருக்குதோ, அது மேல தான் ஆசை அதிகமா இருக்கும். அதனால அதையே நினைச்சு நினைச்சு ஆயிரக்கணக்கான நன்மைகள் இருந்த போதிலும், அவ்வளவையும் அலட்சியம் செஞ்சுட்டு, மறந்துட்டு, துன்பத்தையே நினைப்பது, குறையே நினைப்பது தான் ஒரு ஏழ்மை. அறிவினுடைய வறுமைன்னு சொல்றாங்க குரு. அப்போ இந்த அறிவினுடைய வறுமைய அடியோடு போக்கணும். இப்ப இன்னைய தினத்திலிருந்து நாம எல்லாரும் ஒரு பயிற்சிய செஞ்சு பார்க்கலாம். எதையும் யார்கிட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டேன். அது எப்படி முடியும்? அப்படின்னு ஒரு அம்மா கேட்டாங்களாம். இப்ப குழந்தைகள் படிக்கிறத எதிர்பார்க்காம இருக்க முடியுமா? ஹஸ்பண்ட் கிட்ட மனைவி எதையும் பார்க்காம இருக்க முடியுமா? மனைவி கிட்ட ஹஸ்பண்ட் எதையும் எதிர்பார்க்காம இருக்க முடியுமா? அப்படின்னு கேட்கிறாங்களாம் ஒரு அம்மா. இப்ப எதிர்பார்க்காதனால மட்டும் அவங்க செய்யறதுல தடை இருக்காது. செய்து வருவது நிக்காது. அதுக்கு முன்னே நம்ம செஞ்ச செயலுக்கு தக்க விளைவாக நமக்கு வர வேண்டியது வந்து கொண்டே தான் இருக்கும். அப்ப எதிர்பார்ப்பத விட்டுட்டு நம்ம கடமைய மட்டும் ஒழுங்கா செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது, நிச்சயம் அந்த செயலுக்கு தக்க விளைவுங்கிறது வரும். அப்ப அதே நேரத்துல எதிர்பார்ப்பத விட்டுட்டு இருக்கும்போது தான் ஏமாற்றம் இருக்காது. மகிழ்ச்சியின்மைக்கும், முகம் சுளிப்பதற்கும் என்ன காரணம் அப்டின்னா, அந்த எதிர்பார்த்ததுல உண்டான ஏமாற்றம் தான். அது எப்படி வருது? கற்பனையா தான். எப்பொழுதும் ஏதாவது ஒண்ண பத்தி எதிர்பார்க்கிறோம். எனக்கு அப்படி இப்படிலாம் உண்டாகணும். கற்பனையான எதிர்பார்ப்பு இல்லாம எப்பொழுதும் நமக்கு கிடைக்குது. நம்ம செஞ்ச செயலோட விளைவு தான் நமக்கு வருது. அதனால நம்ம என்ன செய்யணும்? தேர்ந்தெடுத்து பிறருக்கு என்ன உதவி செய்ய முடியும்னு நாம யோசிச்சு செய்ய ஆரம்பிச்சோம்னா, பல பேருடைய நட்பு வலுப்படுத்திக் கொள்ளலாம். நம்மளுடைய மனசுல சக்திய வளர்த்துக் கொள்ளலாம். ம் மத்தவங்களுக்கு மனப்பூர்வமாக எந்த அளவுக்கு உதவி செய்றோமோ, அந்த அளவுக்கு நமக்கு மனப்பூரிப்பும், மன அமைதியும், சக்தியும் உண்டாகும். அதனால எதிர்பார்ப்பத தவிர்த்துட்டு இருக்கணும். அப்ப 2வதாக நம்ம எப்பொழுதும் பிறருக்கு உதவி செய்வதற்காக தயாரா இருக்கணும்னு சொல்றாங்க குரு. பொருள கொடுத்து தான் உதவி செய்யணும் அப்படிங்கிறது இல்ல. நம்மளுக்கு எத்தகைய சக்தி இருக்குதோ, அந்த சக்தியெல்லாம் வச்சுக்கிட்டு, தேவை உள்ளவங்களுக்கு அறிவால, பொருளால, பிறருக்கு என்னலாம் செய்ய முடியும்னு யோசிச்சு அந்த நேரத்துல செய்ய மனசுல ஒரு பயிற்சி பெறணும். இப்ப காலையிலயும், மாலையிலயும் இந்த உலகம் சமாதானமாக இருக்கட்டும் என்று வாழ்த்த முடியாதா நம்மளால? நிச்சயம் அத நம்ம செய்ய முடியும். அந்த மாதிரி எத செய்ய முடியுமோ, அத செய்து கொண்டே இருப்போம்னா, மனதுல ஒரு நிறைவு உண்டாகும். எப்பொழுதும் மத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்ப்பதனால தான் நம்ம பிச்சைக்காரர்களா மாறுறோம். முக்கியமா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, எதிர்பார்ப்பவர்கள் எப்பொழுதும் ஏழ்மையில தான் இருப்பாங்க. அதனால எதிர்பார்க்கறத விட்டுட்டு நாம என்ன செய்யணும்? நம்மளோட சக்தி, செல்வம், வசதி, செல்வாக்கு இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு என்னென்ன வகையில பிறருக்கு ஒரு சேவை, உதவி செய்ய முடியும்னு நம்ம எண்ணுகிற போது, நமக்கே நிறைய செல்வம் இருக்கிற மாதிரி நம்ம மனசுல ஒரு நிறைவு உண்டாகும். அப்ப இந்த நினைவோடு நாம செயல்பட ஆரம்பிச்சோம்னா, எப்பொழுதும் ஆற்றல் வரும், செல்வம் வளரும், மகிழ்ச்சியும், நிறைவும் வளர்ந்து கொண்டே போகும். அப்போ மனசுல ஏழ்மை என்ற எண்ணமே இருக்காது. இன்முகம் எப்பொழுதும் இருக்கும்.
அப்ப அந்த எளிமை தானாக வந்துவிடும். இன்முகம் படைத்தவர்களால தான் எளிமையாக வாழ்க்கை நடத்த முடியும் அப்படிங்கிறது இப்போ நம்ம நிறைய மகரிஷியோட லைஃப்ல இருந்து சான்றுகள் பார்த்தோம். இத்தகைய அரிய வாய்ப்பை, சிறப்பான வாய்ப்பை எனக்கு நல்கிய இந்த ஸ்கை டெய்லி மெடிடேஷன் குழுவில் இணைந்துள்ள அத்துணை அன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக சிறப்பான உரை. மிக சிறப்பாக எளிமையும் இன்முகமும் எளிமையும் என்ற தலைப்புல நமக்கு சிந்தனை விளக்கம் அளித்த பேராசிரியர் அருள்நிதி ஷர்மிளா தனசேகரன் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி ஷர்மிளா தனசேகரன் அம்மா அவர்களும் அவர்கள் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷி அவர்களின் பாடல்கள், 5:30 மணிக்கு தவம், அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு நடைபெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷி அவர்களின் பாடல்கள், 6:25க்கு மாலை காயகல்பம், 6:30 மணிக்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை, 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்துடன் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். இப்பொழுது உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வின் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க.